கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, சிறுவர் சிறுமிகளே, 2007 ஆண்டு நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கின்ற ஒடிசா என்கின்ற மாநிலத்திலே கந்தமால் என்கின்ற ஒரு மாவட்டம், அது ஏறக்குறைய மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அங்கே பழங்குடி இன மக்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அந்த பகுதியிலே கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே சிலர் அங்கே இருந்த குடில்களையும் ஆலயத்தையும் தாக்கினார்கள். அதைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் குழுவாக வெளியிலிருந்து ஆட்கள் உள்ளே நுழைந்து கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கத்தோலிக்கர்கள், மற்ற சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் அவர்கள் தாக்கி பலரை கொன்றார்கள், பலர் காயப்பட்டார்கள். ஏறக்குறைய ஒரு மாதம் நடந்த அந்த கலவரத்திலே 100 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். சில பாஸ்டர்களும் அதில் உள்ளடங்குவார்கள். சிலர் பாலியல் வன்முறைக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். இது நடந்து முடிந்த பிற்பாடு நாங்கள் ஒரு சிலர் அங்கே சென்று பார்த்து ஒவ்வொருவராக சந்தித்து அவர்களுடைய துன்பங்களை நேரடியாக பார்த்தோம். ஒரு சில கிறிஸ்தவர்களை அவருடைய கோயிலுக்கு அழைத்து சென்று அங்கே மொட்டை அடித்து நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பலர் அதில் உறுதியாக இருந்தார்கள். நாங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்காக அங்கே ஒரு நினைவிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் மரித்தார்களோ, முக்கியமாக ஒரே ஊரிலிருந்து ஒரு 10 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலயத்திலே பாஸ்டர் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது நேரடியாக அவரை அழைத்து சென்று அவரையும் கொண்டார்கள். இப்படி நடந்தால் கூட அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் ஏழைகள், அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள், பழங்குடியின மக்கள். ஆனாலும் எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம் என்று உயிர் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் புனித செபஸ்தியாரை பற்றி நினைத்து அவருக்கு விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டிலே 272ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்று நினைக்கின்ற நாம் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பழமொழி இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் மறைசாட்சிகளின் இரத்தம் திரு அவையின் வித்து. மறைசாட்சிகள் எந்த அளவுக்கு இரத்தம் சிந்துகிறார்களோ அந்த அளவுக்கு திரு அவை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவை 3ஆம் நூற்றாண்டிலே பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாலும், இரத்தம் சிந்தப்பட்டாலும், அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் கிறிஸ்துவில் உறுதியாக இருந்தார்கள், தங்கள் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் நம்முடைய ஆலயத்தின் பாதுகாவலரான புனித செபஸ்தியார். புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து இத்தாலி மிலானிலே வளர்ந்தவர். அவர் அந்த காலத்திலெல்லாம் கிறிஸ்தவர்களை வெளிப்படையாக கிறிஸ்துவத்தை பின்பற்ற முடியாது. எனவே மறைமுகமாக அவர் கிறிஸ்தவராக திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். ரோமை இராணுவத்திலே சேர்ந்து பெரிய அதிகாரியாக இருந்தார். அவர் அதிகாரியாக இருந்ததால் அவர் அங்கிருக்கின்ற மற்ற கிறிஸ்தவர்களையும் உடன் பணிபுரிகின்ற இராணுவத்தினரையும் கைதிகளாக
அல்லது சிறைச்சாலை இருக்கின்ற கிறிஸ்தவர்களையும் நேரடியாக பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி விசுவாசத்திலே அவர்களை உறுதிப்படுத்தி வந்தார். இதை அறிந்த அப்பொழுதைய மன்னன் அவரை கொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார். அப்பொழுதுதான் அவர் மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு அம்புகளால் எய்யப்பட்டார். அப்பொழுதும் அவர் மறிக்கவில்லை. அவர் இறந்து விட்டார் என்று எல்லோரும் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது வந்த ஒரு கிறிஸ்தவ பெண் அவரை காப்பாற்றி மீண்டும் அவரை காப்பாற்றி கொண்டு செல்கிறார். இதை அறிந்து மீண்டும் அவர் அடித்து கொல்லப்பட்டு பிற்பாடு அவர் அங்கே புதைக்கப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அவர் பெரிய இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் எல்லா செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் நமக்கு ஏன் மதம் என்று இருக்கவில்லை. மாறாக தான் எதை நம்பினாரோ, எதை விசுவசித்தாரோ, எதை ஏற்றுக்கொண்டாரோ, எதை கடைபிடித்தாரோ அந்த கிறிஸ்துவ மதம்தான் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அதற்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு அவர் சாட்சியாக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏறக்குறைய இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை உலகம் முழுவதுமே அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த 14ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கோட்டாரிலே ஒரு மிகப்பெரிய விழா நடைபெற்றது. நாகர்கோயில் கோட்டாறு மறை மாவட்டத்திலே காற்றாடி மலை என்று ஒரு இடம் இருக்கிறது. யாராவது போயிருக்கீங்களா அந்த சைடு? காற்றாடி மலை, புது தேவசகாயம், நீங்கள் போயிருக்கீங்க புனித தேவசகாயம் மலைக்கு. அங்கே ஒரு விழா நடந்தது. கடந்த 14ஆம் தேதி நம்முடைய இந்திய நாட்டினுடைய நுன்சியா அவர்கள் சென்றார்கள். மற்ற ஆயர்கள் எல்லாம் சென்று திருப்பலி நிறைவேற்றினார்கள். எதற்காக என்றால், அங்கே 17ஆம் நூற்றாண்டிலே கொல்லப்பட்ட ஒரு பொது நிலையினர் தேவசகாயம் என்பவர், அவரை இந்திய நாட்டின் பொது நிலையினுடைய பாதுகாவலராக திரு அவை அறிவித்திருக்கிறது. திருத்தந்தை அவரை அறிவித்திருக்கிறார். எனவே அதை கொண்டாடுவதற்காக, அறிவிப்பதற்காக அதை செய்தார்கள். இவர் எப்படி மரித்தார்? இவர் இந்து மதத்தை சார்ந்தவர். திருவாங்கூர் மாநிலத்திலே அவர் இந்து மதத்தை சார்ந்தாலும் ஒரு டச்சுக்காரரால் கிறிஸ்துவராக மாற்றப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதால் அவரை அந்த மன்னன், அவரும் இராணுவ தளபதியாக இருந்தார். எப்படி செபஸ்தியார், புனித செபஸ்தியாரை போல அவரும் இராணுவ தளபதியாக இருந்தார். அவர் அடித்து அந்த நட்டாளத்தில், அவர் பிறந்த இடம், அதிலிருந்து காற்றாடி மலை வரை அவர் அடித்து இழுத்து வரப்பட்டு இறுதியாக அங்கே துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். நம்முடைய இந்திய நாட்டிலே முதல் வேத சாட்சி, மறை சாட்சியாக மரித்தவர். மற்றவெல்லாம் புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்து மரித்தவர்கள் இருக்கிறார்கள். இவர் கொல்லப்பட்டு, கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டவர் இந்த முதல் மறை சாட்சி. அதே நேரத்திலே முதல் பொதுநிலையினருக்கான புனிதர். வழக்கமாக அருட்கண்ணியர்கள், அருட்சகோதரிகள், அருட்திரு குருக்கள், ஆயர்கள், இவர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு பொதுநிலையினர் கிறிஸ்துவுக்காக உயிர் துறந்த இந்த புனித தேவசகாயத்தை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதால் பல்வேறு இக்கட்டுகளுக்கும் இடையூறுகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாகிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி நாம் தொடர்ந்து இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2 எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கிறது. ஒன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு, மற்றொன்று இப்பொழுது 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இப்பொழுது கடந்த ஆண்டுகளில் நடத்திருப்பது, இன்றும் நடந்து கொண்டிருப்பது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கிலே வட மாநிலங்களிலே எப்படிப்பட்ட இடத்திலே, பல இடங்களிலே குடில்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளிகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற அலங்காரங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இவையெல்லாம் அன்று நடப்பது இன்று நடக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆகவே ஏதோ எங்கேயோ ரோமாபுரியில் நடப்பதல்ல, எங்கேயோ நாகர்கோயில் நடப்பதல்ல, நம் ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடவுள் இதன் வழியாக நம்மை சோதிக்கிறார். துன்பங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் நம்பிக்கையில் எவ்வாறு உறுதியாக இருக்கின்றோம். இந்த தாக்குதல் என்பது நேரடியாக தாக்குதல் மட்டுமல்ல,
நாம் கிறிஸ்துவ மதத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் வழியாக அலகை நம்மை சோதிக்கின்றது. சாஸ்திரம் பார்ப்பது, வேறு மதங்களை வேறு கடவுளை வணங்க வேண்டும் என்பது சோதனை. அதே போல குறி பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இவையெல்லாம் நம்மீது தொடுக்கப்படுகின்ற கலாமணி, வேத கலாமணியாக நாம் இருக்க வேண்டும். நாம் உண்மையிலேயே கடவுளை நம்பி இருந்தால் இப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் நம்பிக்கை வைக்க மாட்டோம். கடவுள் இருக்கின்ற பொழுது யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் நினைக்க வேண்டும். ஒருவேளை இவர் வைப்பு வைத்து விட்டார்களோ, மாந்தரிகம் செய்து விட்டார்களோ, மருந்து வைத்து விட்டார்களோ என்பதெல்லாம் எதிரில் நடக்கிறது. நாம் அதை நம்பினால் நடக்கும். ஆனால் கடவுளை மட்டுமே நாம் நம்பினான் என்றால் இவை எதுவுமே வேலை செய்யாது. கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று நடக்கின்ற பல்வேறு சமூக வலைதளங்கள் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து செல்லுகிறது. அவற்றையெல்லாம் மீறி நாம் கடவுளோடு இருப்போம், கடவுளுக்கு நம்பிக்கையாக இருப்போம், கடவுளை எப்பொழுதும் பின்பற்றுவோம், இயேசுவை பின்பற்றுவோம் என்ற மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று நமக்கு ஏற்படுகின்ற இப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கின்ற மன உறுதியை நம்முடைய பாதுகாவலரான புனித செபஸ்தியார் நமக்கு அளிக்கின்றார். எனவேதான் திரு அவை அவரை இராணுவர்களின் பாதுகாவலராக அறிவித்திருக்கிறது. கொள்ளை நோய்களின் பாதுகாவலராக, கொள்ளை நோய்கள் வராமல் இருப்பதற்கான அவரை பாதுகாவலராக அறிவித்திருக்கிறது. ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நமக்கு நோய், உடல் நோய்கள், மனநோய்கள், நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற பொழுது நமது பாதுகாவலரை அன்போடு அணுக வேண்டும். அவரை அவர் வழியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு உண்மையிலேயே கொடுப்பார். ஏனென்றால் இறைவனுக்காக உயிரை கொடுத்த அவருடைய மன்றாட்டுக்களை கடவுள் கட்டாயம் கேட்பார். எனவே மிகப்பெரிய ஒரு புனிதரை நமக்கு பாதுகாவலராக கடவுள் அளித்திருக்கிறார். இந்த புனிதர் வழியாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவையான மன்றாட்டுகளை நாம் தொடர்ந்து சமர்ப்பிப்போம். அவரைப் போல நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு சாட்சிகளாக எல்லா சூழலிலும் இருப்போம். ஆமேன்.